ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வ்ளாக்ஸ் ஆஃப் கவி மெக்பாய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் பர்கூரில் உள்ள லைப்ரரி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். லைப்ரரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன புக்ஸ் எவ்வளோ இருக்குது, புக்ஸ் பாரோ அண்ட் ரினிவல், ரிட்டர்ன் அண்ட் என்கொயரி எல்லாம் எப்படி பண்ணுறது, டிஜிட்டல் லைப்ரரினா என்ன, லைப்ரரியினுடைய டைமிங் எல்லாம் எப்போ, இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைப்ரரிக்கு வரும்போதே ஐடி கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். பிகாஸ் ஐடி கார்டு இல்லாமல் உள்ளே போகிறது கஷ்டம். ஐடி கார்டை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா டோர் அன்லாக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் உங்கள் ஐடி கார்டை RFIDயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே ஸ்கேன் ஒர்க் ஆகும். ரெஜிஸ்டர் பண்ண கண்ட்ரோல் கவுண்டரில் ஐடி கார்டை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். லைப்ரரி உள்ள வந்ததும் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக இங்கே வைக்கணும். உங்கள் திங்ஸ் எல்லாமே இந்த டேபிளில் வச்சிடணும். படிக்க தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு ரெஜிஸ்டரில் உங்கள் நேம், டிபார்ட்மெண்ட், இயர், டேட்டு, டைமு, என்ன பர்பஸ்க்காக லைப்ரரி வந்திருக்கீங்கன்னு என்ட்ரி பண்ணி சைன் பண்ணணும். அடுத்ததாக லைப்ரரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது திஸ் லைப்ரரி இஸ் RFID எனேபிள், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இதில் நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். லைப்ரரி செக்ஷன்ஸை நிறைய பிடிச்சிருக்காங்க. மொத்தமாக 6 செக்ஷன்ஸ் கிட்ட இருக்குது. என்னென்னன்றது கொடுத்துருப்பாங்க. சர்க்குலேஷன், ரிசர்வ் செக்ஷன்ஸ், அதாவது அந்தந்த செக்ஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது, என்னென்ன நடக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் செக்ஷன்ஸ், இந்த மாதிரி பீரியாடிக்கல் செக்ஷன்ஸ், ஜேர்னல்ஸ், அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. SC/ST புக்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதுக்கப்புறமா ஸ்டாக் ஏரியா, ரீடிங் ஹாலு, டிஜிட்டல் லைப்ரரி பற்றி சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் ப்ரௌசிங்ன்றது, அந்த டிஜிட்டல் லைப்ரரியில் நம்பர் ஆஃப் மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 40 சிஸ்டம்ஸ் கிட்ட இருக்குது. அடுத்ததாக லைப்ரரி புக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் அவைலபிள் எவ்வளோன்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஜியில் எத்தனை புக்ஸ் இருக்குது, அதில் எத்தனை டைட்டில்ஸ் இருக்குது, அதாவது மொத்தமாக யூஜியில் இவ்வளோ டைட்டில்ஸில் இவ்வளோ புக்ஸ் இருக்குது, பிஜியில் இவ்வளோ டைட்டில்ஸில் இவ்வளோ புக்ஸ் இருக்குன்றத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. SC/ST புக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் இவ்வளோ இருக்குது. டோட்டலாக லைப்ரரியில் இவ்வளோ புக்ஸ் அவைலபிள். டோட்டல் நம்பர் ஆஃப் ஜேர்னல்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேஷனல் ஜேர்னல்ஸில் 47 ஜேர்னல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை ஜேர்னல்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸில் பார்த்தோம்னாக்கா 13 இருக்குது. அதில் பிரிண்ட் இவ்வளோ, ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை இருக்குது. ரிசோர்ஸஸில் பார்த்தோம்னாக்கா ஜேர்னல்ஸ் பேக்கேஜ், அதாவது IEEE ASME. IEEEனாக்கா இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ASMEன்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னல்ஸ் பேக்கேஜ் எல்லாம் இருக்கும். அதாவது டிஜிட்டல் லைப்ரரி இருக்கும். அது அப்புறம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு RFIDனா என்னன்னு சொல்லியிருந்தேன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் தான். இதை ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ரீட் அண்ட் ஸ்டோர் பண்ணும். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னாக்கா, இந்த லைப்ரரியே ஸ்மார்ட் டெக்னாலஜியால் கண்ட்ரோல் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. கண்ட்ரோல் கவுண்டர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது லைப்ரரி உள்ள மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. லைப்ரரி CCTV சர்வேலன்ஸ் கீழே இருக்குது. புக்ஸ் இஷ்யூ அண்ட் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பண்ணுவாங்க. உங்களுக்கு லைப்ரரியில் என்ன டவுட்ஸ்னாலுமே மேம் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மேகசைன் இஷ்யூ ரெஜிஸ்டர், ஃபைன் கலெக்ஷன் ரெஜிஸ்டர், ஃபேக்கல்ட்டி ரெஜிஸ்டர் எல்லாமே இங்கே தான் இருக்கும். புக்ஸ் எல்லாமும் எங்கே இருக்குன்னு ஈஸியாக நம்மளே சர்ச் பண்ண இங்கே ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த சிஸ்டம் ஆன் பண்ணதுமே டெஸ்க்டாப்லேயே உங்களுக்கு ஒபாக் அண்டு ஸ்டூடெண்ட் லாகின்னு 2 ஃபைல் இருக்கும். இதில் ஒபாக் ஃபைலில் தான் பார்த்தோம்னாக்கா நம்ம புக் எல்லாமும் சர்ச் பண்ணுவோம். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணதுமே அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ்லாமும் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம்னாக்கா சிம்பிள் சர்ச், இதை தான் யூஸ் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணதும் புக்ஸ் சர்ச் பண்ண நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது டைட்டில், ஆத்தர், பப்ளிஷர், சப்ஜெக்ட், டிபார்ட்மெண்ட், இது போல் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த புக் எங்கே இருக்குன்றது இங்கே ஷோ ஆகும். இப்போ நான் டைட்டில் C ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புக்ஸ் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் புக்ஸ் நேம் என்ன, ஆத்தர் என்ன, ரேக் நம்பர், ரோ நம்பர், இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் 2-3 பேஜஸ்னு இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க.
இதை இன்னும் கம்மி பண்ண நீங்கள் டைட்டில் அண்ட் ஆத்தர் நேம்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா இன்னும் கம்மியான லிஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் லாகின் ஃபைல் இருக்கும். இது எதற்காகனாக்கா நம்மளோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் அதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னாக்கா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரி பண்ணதும் நம்மளோட டீட்டெயில்ஸ், யூசர் டிரான்சாக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ், யூசர் ஃபைன் டீட்டெயில்ஸ், டோட்டல் ஃபைன் எவ்வளோ, அதில் பெய்டு அண்ட் அன்பெய்ட்லாமும் ஷோ ஆகும். இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்மார்ட் டெக்னாலஜி லைப்ரரி RFIDயோட சர்வர் இங்கே தான் இருக்கும். இந்த சிஸ்டமில் மினிமைஸ் பண்ணியிருக்கிற இந்த குரோம் ஃபைலை ஓப்பன் பண்ணி இங்கே ஸ்டார்ட் கேட்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா சர்வர் ஆன் ஆகிடும். இதை ஆன் பண்ணாதான் லைப்ரரியை ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய RFID கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட் புக்ஸ்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரேக் நம்பர் 1ல இருந்து ட்ரிப்ளி டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ரேக்ல இது போல 24 ரோஸ் இருக்கும். நம்ம சர்ச் பண்ண ரேக் நம்பர், ரோ நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி எங்க இருக்குன்றத செக் பண்ணி ஈஸியா புக்ஸை எடுத்துக்கலாம். இங்க ட்ரிப்ளி சம்பந்தப்பட்ட பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், சர்க்கியூட் தியரி, ரெனியூவபிள் எனர்ஜி இது போல எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமும் ரேக் நம்பர் 6 வரைக்கும் ட்ரிப்ளி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரேக் நம்பர் 7ல இருந்து ஈஸி டெக்ஸ்ட் புக் ஸ்டார்ட் ஆகும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் பற்றின புக்ஸ் எல்லாமும் இருக்கும். அதாவது சிக்னல் சிஸ்டம்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், VLSI டிசைன் புக்ஸு அண்ட் ஓப்பன் எலக்டிவ்ல ஏதாச்சும் ஈஸி பேப்பர்ஸ் எடுத்தாலுமே இதற்குள்ள தான் செக் பண்ணி எடுக்கணும். ரேக் நம்பர் 16 வரைக்கும் ஈஸி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். ரேக் நம்பர் 17ல இருந்து மெக்கானிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மெஷின் டிசைன்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ரொபோட்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெட்டீரியல்ஸ் இது போல மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட புக்ஸ் எல்லாமும் இருக்கும். கேட் எக்ஸாம்ஸ், பேசிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் இது போல நிறைய புக்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓப்பன் எலக்டிவ்லேயும் ஏதாச்சும் மெக்கானிக்கல் பேப்பர் எடுத்தீங்கனாலும் இதற்குள்ளார செக் பண்ணிக்கலாம். ரேக் நம்பர் 27 வரைக்கும் மெக்கானிக்கல் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். ரேக் நம்பர் 28ல இருந்து CSE அண்ட் சைபர் செக்யூரிட்டி டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமும் ஸ்டார்ட் ஆகும். அதாவது கோடிங், AI, டேட்டா சயின்ஸ், பைத்தான், C ப்ரோக்ராமிங் இது போல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான புக்ஸ் எல்லாமும் ரேக் நம்பர் 39 வரைக்குமே இருக்கும். சேஃப்டி பர்பஸ்க்காக லைப்ரரி உள்ளவே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருப்பாங்க. அண்ட் எல்லா ரேக் இன் பிட்வீன்லையும் CCTV கேமராஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ரீடிங் செக்ஷன் பார்ப்போம். லைப்ரரி உள்ளேயே படிக்க டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாமும் இருக்கும். உங்களுக்கு ஹாஸ்டல்ல படிக்க டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி தோணுச்சுனாலும் இங்க கூட வந்து படிக்கலாம். லைப்ரரியில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம படிக்கலாம். அதோட படிக்க வரவங்களும் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அண்டு புக்கை கொண்டு போகாமலே நோட்ஸ் மட்டும் கூட புக்ஸ் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். லைப்ரரியில் இப்படி தான் ஒரு ரேக்லையுமே நிறைய ரோஸ் இருக்கும். அதில் புக்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. லைப்ரரியோட ஒர்க்கிங் டே அண்டு டைம் பார்த்தோம்னாக்கா வீக்லி மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒர்க்கிங்கில் இருக்கும். அண்டு சாட்டர்டே மட்டும் ஆஃப் டே ஒர்க்கிங்கில் இருக்கும். இதுதான் புக் பாரோ ஸ்டேஷன். இங்கே தான் புக்ஸ் பாரோ அண்டு ரெனியூவல்லாம் பண்ணுறது. அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன். இந்த மிஷின் எப்பயுமே இப்படியே ஆன்லேயே தான் இருக்கும். ஃபர்ஸ்டே பாரோ, ரிட்டன், ரெனியூவல், என்கொயரின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாமும் இருக்கும். பாரோ ஆப்ஷன் என்றது புக்கை கடனாக வாங்குறதுன்னு அர்த்தம். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் ரீடர்னு சொல்லுவாங்க. ஐடி கார்டை இங்கே பிளேஸ் பண்ணதும் ரீட் பண்ணி அங்கே ஷோ ஆகும். இங்கேயும் நம்மளோட சில டீட்டெயில்ஸ் எல்லாமும் இருக்கும். நேம், ரெஜிஸ்டர் நம்பர், லோன், அமௌண்ட் டியூ இது போல கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன புக்ஸ் நீங்கள் பாரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்கை இங்கே பிளேஸ் பண்ணதும் ரீட் ஆகிடும். ஒன்ஸ் செக் பண்ணிட்டு பாரோ கிளிக் பண்ணீங்கன்னாக்கா பாரோடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். எக்ஸிட் கொடுத்தா பிரிண்ட் பண்ணணுமான்னு கேட்கும். நோ கொடுத்துடணும். ரிட்டர்ன் பண்ணுறதும் சேம் ப்ரொசீஜர் தான். ஐடி கார்டு அண்ட் புக்கை பிளேஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னாக்கா ரிட்டர்னு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். சேம் எக்ஸிட் நோ கொடுத்துடணும். அண்ட் ரெனியூவல் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு புக்கை பாரோ பண்ணி வச்சுருக்கேன். அந்த புக்கை இப்போ ரெனியூவல் பண்ணுறேன். ரெனியூவல் கிளிக் பண்ணிவிட்டு ஐடியை வச்சு செக் பண்ணிவிட்டு ரெனியூவல் பண்ணுற புக்கை பிளேஸ் பண்ணிவிட்டு ரெனியூவல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா ரெனியூவல்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். எக்ஸிட் நோ கொடுத்துடணும். லாஸ்ட்டாக என்கொயரி தான் இருக்கும். இதற்கு என்கொயரி கொடுத்து ஐடி கார்டை ரீடரில் பிளேஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம டீட்டெயில்ஸ், லோன், டியூ அண்ட் புக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமும் ஷோ ஆகும். இப்போ ஒரு புக் தான் இருக்குது என்னோட ஐடியில். கோட் ஷோ ஆகுது. எக்ஸிட் கொடுத்ததும் பிரிண்ட் கேட்காது. தேங்கிங் யூன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடும். புக் பாரோ ஸ்டேஷன் பக்கத்திலே கொஷின் ஃபைல்னு இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம காலேஜில் கேட்டது. இதை ரெஃபர் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் இன்னொரு செக்ஷனில் இருக்குது.
அந்த செக்ஷன் வரும்போது நான் சொல்கிறேன். லைப்ரரி ஹாலில் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரியில் ஜென்ரல் நாலேஜை கெயின் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். மேகசைன்ஸ் எல்லாமும் லைப்ரரி ஹாலில் இருக்கும். அதோட த ஹிந்து அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர், தினமணி போன்ற 3 செய்தித்தாள்கள் இருக்கும். லைப்ரரி ஹாலில் தான் எல்லா செக்ஷன்ஸ்க்கு போகிற வழியுமே இன்டகிரேட் ஆகியிருக்கும். லைப்ரரிக்குன்னு தனியாகவே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நார்மல், ஹாட், கோல்ட் வாட்டர்ஸ் எல்லாம் வரும். வேற ஏதாச்சும் படிக்கிறதுனாலும் லைப்ரரி ஹாலில் படிக்கலாம். ரைட்டிங் ஒர்க் எல்லாமே இங்கே பண்ணலாம். சோஃபாஸ், டேபிள்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதோட லைப்ரரி ஹால்லையுமே சைலண்டாக இருக்கணும். மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க மொபைல் ஃபோன்ஸை சைலண்ட் மோட் ஆன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் செக்ஷன், இதுக்குள்ளே தான் போகணும். இதுவுமே புக் செக்ஷன் தான். ரேக் நம்பர் 40ல இருந்து மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமும் ஸ்டார்ட் ஆகும். இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு செக்ஷன்லையும் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன் வரும்போது நான் சொல்கிறேன். ரேக் நம்பர் 44 வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும். அடுத்த ரேக்கில் இருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் எல்லா புக்ஸுமே இருக்கும். ரேக் நம்பர் 52 ரேக் நம்பர் 56 வரைக்குமே ஜென்ரல் புக்ஸ் இருக்கும். ரேக் நம்பர் 57 to 66 வரைக்குமே இசி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிஎஸ்சி ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கும். இப்போ சொன்ன எல்லா புக்ஸுமே இந்த ஜென்ரல் செக்ஷனில் தான் இருக்கும். அதோட ஆப்டிடியூட் புக்ஸ், கேட் புக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் புக்ஸ், ஜென்ரல் நாலேஜ் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அடுத்ததா அண்ணா யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமும் இங்கே தான் இருக்கும். எஸ்சி, எஸ்டி அண்ட் பிஜி புக்ஸ் செக்ஷன் இங்கே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான புக்ஸ் தான் இங்கே இருக்கும். ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்க்ரீன் எல்லாமும் இங்கே இருக்கும். ஏதாச்சும் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் பிஹெச்டி தெசிஸ் புக்ஸ் எல்லாமும் இந்த ரேக்ல தான் இருக்கும். நம்ம சீனியர்ஸோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் இது. நம்ம ப்ராஜெக்ட்க்குமே ரெஃபரன்ஸ்க்கு கூட யூஸ் ஆகும். அதோட ரிசர்ச் பண்ண தெசிஸ் புக்ஸ் எல்லாமும் இந்த ரேக்லயே இருக்கும். ரேக் நம்பர் 1ன்னு புதுசாக ஸ்டார்ட் ஆகும். யூஜிக்கு தனியாக, பிஜிக்கு தனியாக இருக்கும். அதே போல் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த புக்ஸை எடுத்து படிக்கணும்னுலாம் இல்லை. யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்கலாம். இந்த பிஜி செக்ஷன்லையுமே டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் எல்லாமும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு புக் பேங்க் செக்ஷன். எஸ்சி, எஸ்டி புக்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க புக்ஸ் இல்லாமல் இங்கே ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். இங்கேயும் நிறைய புக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் லைப்ரரி பார்ப்போம். டே டைமில் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும். அதோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் லைப்ரரியில் மொத்தமாக 40 மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் இருக்கும். வித் ஃப்ரீ இன்டர்நெட், சிசிடிவி சர்வேலன்ஸோட இருக்கும். சிஸ்டம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட டிஜிட்டல் லைப்ரரிக்கு தனியாக ரெஜிஸ்டர் இருக்கும். இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுறவங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். நேம், இன் டைம், அவுட் டைம் அண்ட் சைன்லாம் பண்ணணும். டிஜிட்டல் லைப்ரரியில் IEEE அண்ட் ASME ஜேர்னல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இங்கே உள்ள சிஸ்டம்ஸில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடான என்ன பர்பஸ்க்கு வேணாலுமே இந்த டிஜிட்டல் லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ப்ராஜெக்ட் ஒர்க், செமினார், பிபிடி ப்ரிப்பரேஷன், எனி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், நான் முதல்வன் கோர்ஸ், NPTEL கோர்ஸ், இது போல் நிறைய விஷயங்களுக்கு இந்த டிஜிட்டல் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸிங் செக்ஷன் இருக்கும். இங்கே தான் புக்ஸ் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது நியூ புக் வந்தால் அதை RFID டேகை புக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு RFIDயில் புக்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் புக் கோட் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதை புக் ஸ்டாக் ரேக்கில் வைப்பாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமும் இங்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லா செக்ஷன்லுமே ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்தாலுமே நம்ம அதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக லைப்ரரி ஹாலில் புக் ட்ராப் ஸ்டேஷன் இருக்கும். மோஸ்ட்லி இங்கே தான் புக்கை ரிட்டர்ன் பண்ணணும். புக் சைஸ் பெருசாக இருந்தால் மட்டுமே புக் பாரோ ஸ்டேஷனில் ரிட்டர்ன் பண்ணலாம். இதுக்குள்ள புக்கை ரிட்டர்ன் பண்ணதும் இங்கே புக் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் புக்ஸை கரெக்டாக பாரோ பண்ணாமல் கொண்டு போனீங்கன்னாக்கா கேட்டில் RFID சென்ஸ் பண்ணிடும். இப்படி பீப் சவுண்ட் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக புக்கை பாரோ பண்ணி கொண்டு போகணும். பாரோ பண்ண புக்ஸை கொண்டு போனால் பீப் சவுண்ட் வராது. இந்த லைப்ரரியில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தோம்னாக்கா GCB ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் நமக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஜிட்டல் லைப்ரரி, ஸ்மார்ட் டெக்னாலஜி லைப்ரரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். அண்டு எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக அண்ட் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி நம்ம ஜூனியர்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.